யார் வின்னர் யார் வின்னர்னு மண்டையை போட்டு உடச்சிட்டு இருக்கோம்ல, ஒரு பெரிய க்ளூ ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ தான் நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவுக்கு ஒரு ட்ரெஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்களா ஒரு காஸ்டியூம்? அதில் ஒரு பக்கம் கை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு பயங்கரமாக பஃப் ஸ்லீவ்ஸ் வச்சு ஒரு பானையை எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசாக ஒரு ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்லீவ்லெஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து போட்டு பார்த்துட்டு திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, பாஸ் ஒருவேளை என் கை தூக்குறதா இருந்தால் என்னோடய லெஃப்ட் ஆர்மை தூக்கிடாதீங்க. லெஃப்ட் ஆர்மில் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்குது அண்ட் சரியா இதெல்லாம் பண்ணலை, அதனால் என்னால் கை தூக்கி இது நிற்க முடியாது. ப்ளீஸ் ஒருவேளை என் கை தூக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா ரைட் ஆர்மை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் பிக் பாஸ் கிட்டே அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து இது எதுக்காக போட்டு கொடுக்குறாங்கன்னா, இதெல்லாமே வந்து வர்றதுக்கு முன்னாடி எல்லா கண்டஸ்டன்ஸும் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த மெஷர்மெண்ட்ஸில் ட்ரெஸ்ஸு தைப்பாங்க. நிறைய வேலை செஞ்சவங்க ஒல்லி ஆகிடுவாங்க, வேலையை பண்ணாதவங்க குண்டாயிடுவாங்க. இப்படி இது எல்லா டைமும் நடக்கிறது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 99% ஒல்லியாக தான் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான ஃபுட்டு கிடையாது, வேலை பெட்டை கலத்துவாங்க. ஸோ ஒல்லியாக தான் ஆவாங்க. அதனால முந்தின நாளே கொடுத்து போட்டு பார்க்க சொல்லுவாங்க. போட்டு பார்க்கும்போது லூஸாக ஏதாவது இருந்துச்சுன்னா ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம சொல்லும்போது அவங்க திருப்பி ஆல்ட்ரு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு உடனேயே ஒரு ஸ்லீவ்ஸ் வச்சு இந்த பக்கம் சும்மா அப்படி ஒரு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கை வச்சு ஸ்டிச் பண்ணி ரீஸ்டிச் பண்ணி அந்த கவுனை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ அவங்க வின்னர் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க கையை தூக்க வேண்டிய சூழ்நிலை வரலைன்னா கண்டிப்பாக அதுக்காக அதே சேம் கிளாத்தை போய் எடுத்து அந்த டிசைனர்கிட்ட கொடுத்து ஒரு ஒரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி அனுப்ப மாட்டாங்கல்ல. ஸோ இதிலேருந்து தெரியுது திவ்யா தான் வின்னர் போல் இருக்குது. இது நானாக கண்டுபிடிச்சது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.